அபி வந்து ராகவோட டைரியை பார்த்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு மதுவை எந்த அளவு அவர் நேசிச்சாரு. அதுக்கப்புறம் மது எப்படி அவர் பிரிஞ்சு போனாங்க. மது வந்து இந்த உலகத்திலே இல்லைன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. எப்படியாவது வந்து மது மாதிரி நம்மளும் வந்து அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக நடந்துக்கணும், அவர்கிட்ட வந்து பாசத்தை காட்டணும், மதுக்காக தான் இவர் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ராகவ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பாசமாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெளியூருக்கு யாரும் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் முரளி என்ன பண்ணுறாரு, அபிக்கு வந்து தவறான பொருளை கலந்து கொடுத்துட்றாரு ட்ரிங்க்ஸில். அது இந்த கூல் ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்ததா அபி அதை சாப்பிட்றாங்க. அபி என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தியை வேணும்னே வந்து அவங்க சித்தி வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அணுக்கிட்ட. அதனால் அபி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனைக்கு போகிறாங்க. எதுக்காக அணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு ஆளா அப்படி சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. உடனே அவங்க சித்தி அடிக்க போகிறாங்க. அவங்க கையை பிடிச்சி வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அடிக்க போகிறாங்க அவங்க சித்தியை. உடனே அந்த டைமில் ராகு வந்து தடுத்து, எப்படி என் சித்தி அடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பலார்னு வந்து அபியை வந்து அறிஞ்சிடுறாரு. அபி வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே எல்லோரும் வந்து இந்த சுந்தரி மேலே தான் தப்பு, அபி வந்து வேணும்னு இதெல்லாம் பண்ணலை அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் வாழவே மாட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறீங்க, என்கிட்ட ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே ராகு வந்து அபியை தேடி போய் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னோன்னா ராகு வந்து அபியை தேடி வராரு. அந்த டைமில் முரளி என்ன பண்ணுறாரு, அபியை மீட் பண்ணுறாரு. நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ உண்மையிலேயே உனக்கு ஞாபகம் வருது இல்லையா, இவ்வளோ நாள் நடிச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து முரளியை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், இப்போ என்னன்ற, நீ என் கூட வந்து அபி ப்ளீஸ் அபி, அந்த ராகு வேஸ்ட் அபி, அவன் உன்னை அடிக்கிறான் துன்புறுத்துறான், அவன் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் என் புருஷன் என்ன என் கூட என்ன வேணாலும் வந்து நானும் அவரும் வந்து பிரச்சனை பண்ணிப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம், அது எங்கே இஷ்டம், புருஷன் பண்டாட்டிக்குள்ளே ஆயில் இருக்கும், நீ யாரா தலையிட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து எடுத்து விட்டுட்டு போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி அமைச்சிடுறாங்க. முரளி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே அபி நடந்துக்கிட்டே இருக்காங்க. அபிக்கு மனசே சரியில்லை. ஒரு பெரிய வந்து மலை மேலே வந்து அபி ஏறுறாங்க. மலை மாதிரி இருக்க ஒரு இடத்துல ஏறிட்டு வந்து தண்ணியில் விழலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அபிக்கு மனசு இல்லாமல் அங்கேயே இருக்காங்க. அப்போ ராகு இதை பார்த்துட்றாரு. அபியை காப்பாற்ற ஓடி வராரு. அப்போ யாரோ விழுந்த மாதிரி இருக்குது. ராகு பயந்து போயிடுறாரு. பார்த்தா அபி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கியா, அங்கே இவரை பற்றி என்னென்ன யோசிக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வர முடியாது, ஏன் இஷ்டத்துக்கு நான் வாழ போகிறேன், எவ்வளோ நாள் தான் உங்கள் கூட வந்து நான் இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு வாழ முடியும், எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக என்னை வெறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மதுவை மறக்க முடியாமல் தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால தானே என்னை வெறுக்கிறீங்க, என் கூட உங்களால் வாழவே முடியாது, வேஸ்ட்டு அப்படின்னும் போது நான் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் அதுக்காகலாம் உன்னை வெறுக்கலை, நீ பண்ண வேலை அப்படி, அதுக்காக தான் நான் உன்னை இப்போ வரைக்கும் வெறுத்துட்ருக்கேன் அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணேன் உங்களை, என்ன பண்ணியா, நீ என்னென்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் அதெல்லாம் சொன்னால் என் வாய் கூசுது, நான் எதுவும் சொல்ல விரும்பலை, எது வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காரு. வர முடியாது, நீங்கள் அந்த உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. மது இல்லைன்றீங்க, அப்போ அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்ல முடியாது போதுமா அப்படின்னு. சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறுறாங்க. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன், நான் தண்ணியில் போய் விடுறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் போய் விட பார்க்குறாங்க. ஓடி போயிட்டு காப்பாற்றுறாரு நம்ம ராகவ். என்னத்தை நினச்சிட்டு இருக்கா அபி, வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லவே மாட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ என்ன உனக்கு உண்மையை சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. உனக்கும் என் மாமாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் மாமாவை நீ விரும்பினதும் தெரியும், நீங்கள் 2 பேரும் அசிங்கமாக கட்டி பிடிச்சிட்டு அதுவும் கரெக்டாக உன் கல்யாண நாள் அன்னைக்கு அப்படி பண்ண விஷயமும் எனக்கு தெரியும், உன் கல்யாணம் நடக்கக்கூடாது என் கூடன்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணேன், அந்த விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அந்த ஆள் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது உங்கள் மாமா, ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆள் நல்லவன் கிடையாதுன்னு எனக்கு தான் தெரிஞ்சு போச்சே, அப்போது நீயும் நல்லவ இல்லை தானே, அதை ஒத்துக்கோ அப்படின்றாரு. ஒன்றுமே புரியல அபிக்கு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ராகவ் கேட்க மாட்டேங்கிறாரு. சொன்னால் புரிஞ்சுக்குங்க, உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் மாமான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அவர் வந்து எங்களை ஏமாற்றிருக்காரு, எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்காரு, சொன்னால் புரிஞ்சுக்குங்க, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து நம்ப தயாராகவே இல்லை, நீ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அன்னையிலேருந்து தான் உன்னை நான் வெறுத்துட்ருக்கேன், ஆனால் என் தலையெழுத்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை எனக்கு வந்துடுச்சு, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, என் அக்கா வாழ்க்கையை நான் காப்பாற்றணும், ஏன்னா நீயும் அவரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் தானே பிளான் பண்ணீங்க அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்னென்னமோ புரிஞ்சுட்ருக்கீங்க ராக்கி பாய், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க என்னை பற்றி, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை ராக்கி பாய், நான் வந்து உங்கள் மாமாவை விரும்பலை, சொன்னால் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு. விரும்பாமையை நீ கட்டி பிடிச்சி நின்று அப்படின்னு கேட்குறாரு. ராக்கி பாய், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அன்றைக்கி என்ன நடந்தது நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்ல விடுங்க அப்படின்னோடனே, நீ எதுவும் சொல்ல வேணாம், உன்கிட்ட இருந்து எதை கேட்கவும் நான் தயாராக இல்லை, இப்போ தெரிஞ்சிச்சுல உண்மை என்னன்னு, மூஞ்சில் முடிக்கிறதே பாவம், அங்கேருந்து போகிறாரு. அழுகுறாங்க அபி.